ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். கிரக மாளிகா யோகம் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். கிரக மாளிகா யோகம் என்றால் கிரகங்கள் வரிசையாக நிற்பது என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறல்ல, ஒரு 7 யோகங்களின் தொகுப்பே கிரகமாளிகா யோகம் எனப்படும். கிரகமாளிகா யோக பலன் என்ற தலைப்பிலே ஜோதிட மூல நூலிலே 7 பாடல்கள் 7 யோகங்களை விளக்கி வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 யோகங்களின் பொது பெயரே கிரகமாளிகா யோகம். அது என்னென்ன யோகம் என்றால், ராகு கேது தவிர்த்து எஞ்சிய 7 கோள்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி ஆகிய 7 கோள்களும் லக்னம் முதல் 7 வீடுகளில் இடைவிடாது வரிசையாக நின்றுவிட்டால் இது வல்லகி யோகம் எனப்படும். இந்த 7 கோள்களும் 6 ராசியிலே நின்றுவிட்டால் இடைவிடாமல் இது சக்கிரதர யோகம் எனப்படும். 5 ராசியில் நின்றால் வரிசையாக 7 கோள்களும் பாச யோகமாகும். 4 வீட்டிலே 7 கோள்களும் இடைவிடாமல் நின்றால் கேதார யோகமாகும். 3 வீட்டிலே நின்றால் சூல யோகம். 2 வீட்டிலே நின்றால் நீலக யோகம். ஒரே ஒரு வீட்டில் 7 கோள்களும் வரிசையாக நின்றுவிட்டால் கௌள யோகம் எனப்படும். இந்த 7 யோகங்களின் தொகுப்பே கிரகமாளிகா யோகம் எனப்படும். இதில் ஏற்கனவே என்னுடைய பதிவிலே கேதார யோகம், சூல யோகம், நீலக யோகம், கௌள யோகம் என்ற தலைப்பிலே நான் காணொளி ஒன்று வெளியிட்டிருக்கிறேன். இந்த யோகங்களை விளக்கி அன்பர்கள் அதை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவிலே வல்லகி யோகத்தை பற்றி காண்போம். வரக்கூடிய பதிவுகளிலே சக்கிரதர யோகத்தையும் பாச யோகத்தையும் பற்றி காண்போம். எண்ணிய லக்கினங்கன் முதல் 7 வீட்டில் இடைவிடாமல் கிரகமாலை என்ன நன்னிடில் வல்லகி யோகம் பலன்கள் கூறி நலமுலனுச்சாகி பரநீதியாளன் புண்ணிய சம்பன்னன் அறிவுடைய கோமான் புகழ் செறியும் பிரசங்கி வித்துவானாம் திண்ணிய நற்குலமுடைய நிபுணன் சீலன் திரள் யோகவான் என்றே செப்புவாரே என்று இந்த வல்லகி யோகத்தை பற்றி குறிப்பிருக்கிறது ஜோதிட மூல நூலிலே. லக்னம் முதல் 7 வீடு 7 ராசிகளில் 7 கோள்களும் ராகு கேது தவிர்த்து எஞ்சிய 7 கோள்களும் வரிசையாக நின்றுவிட்டால் இது வல்லகி யோகம் என்றும், இந்த யோகத்திலே பிறந்தவர்கள் நீதியின் பக்கம் நிற்பவர்களாக, அறிவுடைய அரசர்களாக, புண்ணிய பிறவிகளாக, சபைகளிலே பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக, இவர்கள் மறைந்தாலும் இப்புவியிலே இவர்களுடைய புகழ் மறையாமல் நிலைத்திருக்கும் என்றும், தீர்க்க ஆயுளுடன் நலமுடன் அறிவாளிகளாக, ஒழுக்க சீலர்களாக, வித்தைகளில் தேர்ச்சி பெற்ற வித்வான்களாக வாழ்ந்திருப்பார்கள். ஒரு யோகம் 2 யோகம் என்றல்ல, திரளான யோகங்கள், கூட்டு யோகங்களின் பலன்களை இந்த புவியிலே அனுபவிப்பார்கள் என்று இந்த யோக பலனை விளக்கி பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பர்களுக்கு கிரகமாளிகா யோகம் என்றால் என்ன என்று ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும். என்னுடைய பதிவுகளுக்கு லைக் செய்ய வேண்டும், ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.